பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் அரசு பள்ளியில் பகுதி நேரமாக பணிபுரியும் ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் நிர்ணயம், பேறுகால விடுமுறை என்பன உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். மேலும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7,000 ரூபாய் வச்சுக்கிட்டு மாசம் 31 நாள் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இப்போ பஸ் ஃபேர் வச்சுக்கோங்க, போயிட்டு வர டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் 25 ரூபாய் விற்கும் போது 7,000 ரூபாய் வச்சு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அந்த கஷ்டம் வேற எங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து 4 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டது போதும், இதுக்கப்புறமும் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும்.